ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஜுகேஷன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒன்வேர்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நேம் வந்து பயோ கேரியர். அது வந்து 11th பயாலஜி, 11th கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டுக்குன்னு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒன்வேர்ட்ஸ் வந்து நாங்கள் தனியாக அப்லோட் பண்ணுவோம். புக் இன்சைட் கொஸ்டின் ஒன்வேர்டு கேட்பாங்களே, ஸோ அதுக்கெலாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க புதுச்சேரியில் இன்றைக்கி. ஸோ ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 9th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம். டவுட்ஸ் கேட்க வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டீச்சர்ஸ் டே டவுட் கேட்கணும்னா அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி October 8. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. October 15லேருந்து வந்து இப்போ வந்து டவுட்ஸ் கேட்க வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் வந்து அந்தந்த மாநில அரசுகள் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் எப்போ ஸ்கூல் ஓப்பன், October 31 வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ ஸ்கூல் ஓப்பன் கிடையாது October 31 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து September 21லேருந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னனால புதுச்சேரியில் இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ்னால், பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரணும். அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் மாதிரி வந்து எழுதி வாங்கிட்டு வரணும். அப்போ தான் அந்த லெட்டர் பார்த்தா தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸஸ் நடக்குதுன்னா, 10th 12th பார்த்தீங்கன்னா தனியாக 3 நாளும், அதே மாதிரி 9th 11th தனியாக ஒரு 3 நாளும் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காலையில் 10லேருந்து அப்புறம் 1 o'clock வரைக்கும் தான் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அட்டண்டன்ஸ் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, அட்டண்டன்ஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா October 8 ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க புதுச்சேரியில். ஸோ இதே மாதிரி நிறையா நியூஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு இப்போ ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 11th 12th ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ என்னென்ன சிலபஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறோம். ஸோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.